வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போய் பாருங்க பிரதர், சும்மா வாயில ஒரு கெட்ட வார்த்தை வரும், அந்த வார்த்தையை அவன் பார்க்கறதுல கூட படிக்கிற பசங்க வந்து அவ்வளோ பெரிய ஆஃபீஸர் வரைக்கும் இந்த ஏரியாக்காரனா இப்படி தான் லேபிளை ஒட்டிடுறானுங்க. இதை மாற்றணும். நீங்க சொல்ல முடியாது. நீங்க எப்படி நீங்க வேற மட்டும் சொல்லுவீங்க? அங்கே எல்லாரும் அப்படி இல்லை மிஸ். உங்கள் படைப்பை விமர்சிக்க ஏன் இவர்களுக்கு உரிமை இல்லை? சரியான கேள்விதான். குறி வச்சா ஏற விழணும். He's one of the highest paid reviewers in the country right now. அது பேக்ரவுண்ட்ல கேக்குதுங்க. Paid reviewன்ற கான்செப்ட் கிடையவே கிடையாது. இதெல்லாம் எவனாவது இத்து போன பையிட்ட போய் சொல்லு. இந்த லேட்டஸ்டா நீயானால ஒரு எபிசோடு வந்துச்சு இல்லையா, அது மூவி ரிவ்யூஸ் பண்றவங்க ஒரு சைடும், அந்த ரிவ்யூலாம் எனக்கு பிடிக்காது, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்க இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பயங்கரமான ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ்லாம் நிறைய பார்த்தேன். சரி ரைட்டு, நம்மளும் அதை வச்சு ஒரு எபிசோடே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட தூக்கிட்டு வந்திருக்கேன். பாத்துருவோமா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ரிவ்யூவர்ஸ் மீது உங்களுக்கு என்ன விமர்சனம்? முத நாள் பார்த்துட்டு இவங்க ஒர்க் அவுட் ஆகலைன்னு நிறைய படம் நல்லா ஓடி இருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க ரிவ்யூ பண்ணால் நல்லா இருக்கும். குட் கொஸ்டின். நல்ல படத்துக்கான லைஃப் டைமே 3 வாரம் தான். சமீபத்தில் பெரிய ஹிட்டான எல்லா படமே வாழை, டூரிஸ்ட் ஃபேமிலி, லப்பர் பந்த் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு 3 நாள் முன்னால் போட்டு இவங்க கொடுத்த ஒரு விசிபிலிட்டி மூலமாக தான் தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பப்ளிக் ஒப்பீனியன் படம் வந்தீங்கன்னா உங்களுக்கு 100% கேரண்டி சூப்பர் தான். இது மூலமாக தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி 4 நாள் பின்னால் போட்டால் சின்ன படங்களுக்கே பெருசாக அஃபெக்ட் ஆகும். கரெக்டாக சொன்னாப்புல, பெரிய படத்துக்கும் பெரிய ஹீரோ நடிச்ச படத்துக்கும் ரிவ்யூ வச்சு ரிவ்யூ மூலியமா வரக்கூடிய ப்ரொமோஷன் வச்சு தான் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஆனால் சின்ன சின்ன படங்கள் நல்லா இருக்கும், ஆனால் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ரொமோஷனே அந்த ரிவ்யூஸ் தான். அந்த ரிவ்யூஸ்ல வரக்கூடிய பாராட்டை வச்சு தான் தியேட்டருக்கு ஆடியன்ஸே வருவாங்க. இப்ப இவர் சொல்ற மாதிரி 4 நாள் கழிச்சு 4 நாள் பொறுத்து ரிவ்யூ பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல்ல. 4 நாள்ல அந்த படத்தை தியேட்டரை விட்டு எடுத்துருவான் எவனும் வரலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணா என்ன பண்ணாட்டினா என்ன, எந்த பயனும் இல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல ப்ளூ சட்டமாரன் எதுக்கு கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வாய்ஸை மாத்திட்டு போய் ஆப்போசிட் சைடுல உட்கார்ந்திருக்காப்ல. ஆனா இவர் ப்ளூ சட்டை மாறன் கிடையாதுங்கிறத நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இவர் போட்டிருக்க சட்டை உண்மையிலேயே ப்ளூவா இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. வியூ நிறைய கிடைச்சு பணம் வரணும், அதுதான் மெயின் ரீசன். இல்ல அப்படி இல்ல, படங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வருமானம் வருது. சின்ன படங்கள் பேசினா உங்களுக்கு வந்து வியூஸ் நிறைய வர்றது இல்ல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நீங்க சினிமா எதுக்கு எடுக்கிறீங்க? நாங்க சினிமா வந்து சம்பாதித்து எடுக்கிறோம். அதேதான். எனக்கு என்ன புரியல, சம்பாதிக்கிறதுக்கு வந்து அவங்கள விமர்சனம் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணி பண்றது இல்ல. இது அடுத்த கேள்விக்கு வரேன். நீங்க என்னவா இருக்கீங்க? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நான் வந்து டைரக்டர், ப்ரொடியூசர். சரி, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். சினிமாவில் நீங்கள் எவ்வளவோ அரசியல்வாதிகளை விமர்சிச்சிருக்கீங்க. ஆஹா, சரியா? ஆமா. அவ்வளோ போலீஸ்காரர்களை மோசமானவர்களாக காட்டியிருக்கீங்க. சரியா? இது மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்கள பேசுறீங்க, மீடியா நிகழ்ச்சிகளை கிண்டல் பண்ணுறீங்க. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? ஒரு பெண்ணை ரொம்ப கேவலமாக சித்தரித்த படங்கள்லாம் இருக்கு. நீங்கள் பலரை விமர்சிக்கிறீர்கள். நீங்கள் பலரை விமர்சிக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்றால் உங்கள் படைப்பை விமர்சிக்க ஏன் இவர்களுக்கு உரிமை இல்லை? இவ்வளவுதான் என் கேள்வி. சொல்லுங்க. இது சரியான கேள்விதான். சரியான கேள்விதான். உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது பொழைச்சுக்கிறேன். சப்பா எம்மாடி. ரொம்ப சிம்பிள். சரியான கேள்வி. கேள்வி சரியா இருந்தா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல. சரண்டர் நிபந்தனை இல்லாம சரணாகதி இருந்தேன் போதுமா? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை இந்த கேள்வியை ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க கேட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், மேபி ஏதாச்சும் ஒரு பதில ரெடி பண்ணியாச்சும் சொல்லியிருப்பாப்ல. ஆனா கேட்டது யாரு? கோபி அண்ணன். இவர் புரிஞ்சுக்கிட்டாப்ல. சரி ரைட்டு, நம்ம வாயை புடுக்க ட்ரை பண்றாப்ல, எதையாச்சும் சொன்னா நம்மளே வச்சு செஞ்சிருவாரு, சோ சரண்டர் ஆயிருவோம்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிட்டாப்ல. நீங்கள் பலரை விமர்சிக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்றால் உங்கள் படைப்பை விமர்சிக்க ஏன் இவர்களுக்கு உரிமை இல்லை? இது சரியான கேள்விதான். அவ்வளவுதான். சரியான குறி வச்சா ஏற விழணும். பட் இவர் கேட்ட கேள்வியில எனக்கு ஒரு கேள்வி நியாயமா பட்டுச்சு. அது என்னன்னா, சின்ன படங்களை ரிவ்யூ பண்றதை விட பெரிய படங்களுக்கு தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுமே சின்ன படங்களுக்கு வியூஸ் வராது, பெரிய படங்களுக்கு வியூஸ் வரும், வியூஸ் வந்துச்சுன்னா வருமானம் வரும் அப்படிங்கிறது அது இருக்கத்தான் செய்யுது. எல்லா ரிவ்யூவர்ஸும் எல்லா படங்களையும் ரிவ்யூ பண்றாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பழைய படங்களெல்லாம் கூட ரிவ்யூ பண்றாங்க, ஆனா புதுசா வந்திருக்கிற சின்ன படங்களை எல்லா படங்களையும் ரிவ்யூ பண்றது கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் அதுக்கு பெருசா வியூஸ் வராது.
வராது, வியூஸ் வரலன்னா டப் வராது. உனக்கும் வேணும் எனக்கும் வேணும் கட்டு கட்டா காசு வேணும். பட் இவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்ட கேள்வி அங்க யாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இல்ல. பட் கோபி அண்ணன் கேட்ட உடனே அட்லீஸ்ட் இந்த மனுஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அது வரைக்கும் சந்தோஷம். இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. எத்தனை வாட்டி நிறுவனங்கள் என்னையும் காசு கொடுத்து அப்ரோச் பண்ணிருக்காங்க தெரியுமா? ரிவ்யூஸ் கொஞ்சம் லைட்டா சொல்லுங்களேன், ரிவ்யூ கொஞ்சம் சாஃப்டா சொல்லுங்களேன். காசு வேணாம் தான் சொல்லிருக்கோம். இத லஞ்சமா நினைக்காதீங்க, கிஃப்ட்டா வச்சுக்கோங்க. இந்தாங்க. வேணாம், அட வச்சுக்கோங்க சார். வேணாம். ஓஹோ, புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களப்பா. நீங்க கொடுக்குற காசு நான் போடுற ட்வீட்டுக்கு மட்டும் தானே தவிர நான் போடுற மார்க், நான் ரிவ்யூல எல்லாம் நான் ரிசர்ச் பண்ண மாட்டேன். பெய்ட் ரிவ்யூ எவ்வளவு இருக்கு? நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து அசந்து போயிருவீங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற நாங்க யாருமே அதை என்டோர்ஸ் பண்ணதும் இல்ல, எனக்கு நடந்ததும் இல்ல. அப்ரோச் பண்ணவங்க எல்லாம் வேணாம்னு சொல்லியிருக்கோம். பணமா வேணாம் சார். இவ்வளவு நேர்மையான மனுஷனை பாப்பேன்னு நினைக்கவே இல்ல சார். அதாவது நான் பண்ணதில்ல அப்படிங்கிறது சொல்றது வேற. எனக்கு தெரிஞ்சு நானும் பண்ணது இல்லையா, இங்க இருக்கிற யாருமே அதை பண்ணதும் கிடையாதுன்னு இவரே பதில் சொல்றாப்ல. அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. அதுலயும் பாருங்க, அவங்க கொடுக்கிற காசுக்கு ஒரு ட்வீட் மட்டும் போட்டு கொடுத்துருவாராம். மத்தபடி இவரோட ரிவ்யூலயோ மார்க்லயோ ரொம்ப ஜென்யூனா இருப்பாராம். ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். மார்க்லயும் ரிவ்யூலயும் இருக்கிற ஜென்யூன் அந்த ட்வீட்லயும் இருக்கணும்ல. ட்வீட்டை காசு வாங்கிட்டு போடுவாரா? அது தப்பு இல்லையா? ரிவ்யூ மட்டும் ஜென்யூனா கொடுத்துருவாரா? நீங்க கொடுக்குற காசு நான் போடுற ட்வீட்டுக்கு மட்டும் தானே தவிர அப்ரோச் பண்ணவங்க எல்லாம் வேணாம்னு சொல்லியிருக்கோம். ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. நான் என்ன சொன்னேன்னா, ஐயா ஒரு வாட்டி வாங்கிட்டா ரெகுலரா வாங்குற மாதிரி இருக்கும், ஏன் வேணாங்கய்யா மன்னிச்சுக்குங்க இப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இவனுக்கு இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூவர்ஸ் இன் தி கண்ட்ரி ரைட் நோ. அது பேக்ரவுண்ட்ல கேக்குதுங்க. பெய்ட் ரிவ்யூன்ற கான்செப்ட் கிடையாது, கிடையவே கிடையாது. இதெல்லாம் எவனாவது இத்து போன பையிட்ட போய் சொல்லு. பெய்ட் ரிவ்யூன்ற கான்செப்டே கிடையாதான். எப்படி பாருங்க, அது பெய்ட் ரிவ்யூன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, ஆனா அதுல நான் இல்ல, நான் பண்றது இல்லைன்னு சொல்றது வேற. அப்படிப்பட்ட கான்செப்டே கிடையாதுன்னு சொல்றதுலாம் காமெடியா இல்லையா? பெய்ட் ரிவ்யூன்ற கான்செப்ட் கிடையாது, கிடையவே கிடையாது. நான் சொல்லல, நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. இதுக்கு நடுவுல பாருங்க, சம்பந்தமே இல்லாம பிரசாந்த் பிடிச்சி இழுத்து ஹி இஸ் தி டாப் பெய்ட் ரிவ்யூ இந்த கண்ட்ரி தெரியுமா அப்படி சொல்லிட்டு பில்டப் வேற. இதுல பிரசாந்தோட ரியாக்ஷனை பாருங்க, டேய் நான் சிவனே தண்டா இருக்கு, எங்கடா சம்பந்தமே இல்லாம என்ன கோத்து விடுற அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரியாக்ஷன். இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூவர்ஸ் இன் தி கண்ட்ரி ரைட் நோ. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா இருடா நீ. சும்மா இருக்க வேணாம், உங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. பெய்ட் ரிவ்யூஸ் இருக்கு. போன வருஷம் வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிச்ச படம், அந்த படத்தை எனக்கு கால் பண்ணாங்க. நீங்க எப்பவுமே 2வது நாள் 3வது நாள் தான் ரிவ்யூ பண்றீங்க, கொஞ்சம் முதல் நாள் ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னா, நாங்க அதுக்கு உங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. நான் சொல்றத நல்லா கேளுங்க. நான் ரிவ்யூ மட்டும் நீங்க எதுக்கு காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க வந்து பாசிட்டிவ் மட்டும் சொல்லுங்க அப்படின்னா. இல்ல அதனால முடியாது அப்படின்னு சொன்னோடனே திரும்ப கூப்பிடல. உங்க பணம் எனக்கு வேணான்ற. பட் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, ரொம்ப ரொம்ப சுமாரான படம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% ரிவ்யூவர்ஸ் வந்து அதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. அது பெய்ட் ரிவ்யூவா என்னன்னு தெரியல, எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. இது ரொம்ப ஜென்யூனா சொல்லிட்டாப்ல. அதாவது என்ன இந்த மாதிரி அப்ரோச் பண்ணாங்க, நான் வேணாம்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா 80% ஆஃப் த ரிவ்யூவர் அந்த மூவி ரொம்ப சுமாரா இருந்துமே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா யாருக்கா இருந்தாலும் அந்த சந்தேகம் வரதானே செய்யும். அந்த ஜென்யூனான சந்தேகம் தான் அவருக்கும் வந்திருக்கு. தப்ப தட்டி கேளுங்க, அம்பலப்படுத்துங்க. இதுலயும் பாருங்க, அதெல்லாம் பேட் ப்ரமோஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கண்டென்ட் பையன், ஏய் என்னையா இது, நமக்காக தானே பேசிட்டு இருந்தேன், நம்ம கம்யூனிட்டிக்காக தானே பேசிட்டு இருந்தேன், ஒரு மனுஷனை இப்படியே ஒரு பொது இடத்துல வச்சு அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. இவனுக்காக தான் நடந்துட்டு இருந்தா லூஸ் விட்டு போறா. நம்ம வீக்னஸ் வீணாவுல போச்சு. பெய்ட் ரிவ்யூஸ் வயா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கு சார். இங்க வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் ரிவ்யூவர்ஸ் வேற வேற சார். அதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், நீங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டுமே ப்ரொமோஷன் பண்றாங்களா இல்ல ரிவ்யூவர்ஸும் ப்ரொமோஷன் பண்றாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்க இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ப்ரொமோஷன் பண்றாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரிவ்யூவர்ஸ் பண்றாங்களா இல்லையா அதுக்கு மட்டும் பதில சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டா எப்படி சமாளிக்கிறாரு பாத்தீங்களா? யார் சார் நீங்களா, எங்க சார் இருக்கிறீங்க? ஏன்னா ஒரு சில டைம்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பச்சையா தெரிஞ்சிடும், இல்லையே படம் அந்த ரேஞ்சுக்குலாம் ஒன்றும் இல்லையே, ஆனா ஆகா ஓகோன்னு பேசுறாங்களே, ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற டவுட் எல்லாம் வரதான் செய்யும். அது ஒண்ணு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட மட்டும் கிடையாது, ரிவ்யூவர்ஸ் கிட்டயும் தான். கரெக்டா பேசுறான்டா, நான் கூட சரியா நல்லா பேசுறான்டா. போன வருஷத்துல ஆரம்பிச்சிருக்காங்க, ஓப்பனாவே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நாங்க வந்து இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து பேசுறோம், உங்களால கொஞ்சம் பாசிட்டிவா கொடுக்க முடியுமா? ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன், யார் பேசுறது? இல்லங்க கொடுக்க முடியாது. சோ இப்போ நான் மறுத்துட்டேன்,
எவ்வளவு பேர் மறுத்திருப்பாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. ஸோ 100% பெய்ட் ரிவ்யூ இல்லைன்னு என்னால சொல்ல முடியல. இதுதான் ரொம்ப கரெக்டான, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான, ஜென்யூனான பதிலும் கூட. ஏன்னா என்ன அப்ரோச் பண்ணாங்க, நான் வாங்கல, நான் வேணான்ட்டேன். ஆனா எத்தனை பேர் என்ன மாதிரி வேணான்னு சொல்லிருப்பாங்கன்றது எனக்கு தெரியாதுன்னு முடிச்சிட்டாப்ல. ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். ஆனா இதே நம்ம கண்டென்ட் பையனை பாருங்களேன், அதாவது என்ன அப்ரோச் பண்ணாங்க, டாப் ரிவ்யூ இருந்த கண்ட்ரிங்க அவரையும் அப்ரோச் பண்ணிருக்காங்க. நாங்க 2 பேரும் வாங்கலையே, அதனால யாரும் வாங்கியிருக்கவும் மாட்டாங்க. இந்த பெய்ட் ரிவ்யூன்ற கான்செப்டே கிடையாதுன்னு பேசிட்டு இருக்காப்ல. பெய்ட் ரிவ்யூன்ற கான்செப்ட் கிடையவே கிடையாது. தியேட்டர் ஓனர் கிட்டத்தட்ட 100 வருஷமா ஒரு தியேட்டர் பிசினஸ்ல தான் இருக்காரு. இந்த ரிவ்யூவர்ஸால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கேட்டேன். அவர் சொல்றாரு, ரீசெண்டா ஒரு படம் வந்திருக்கு, அந்த படம் ரொம்ப ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு படம். ஆனா இவங்க ரிவ்யூவர்ஸா பயங்கரமா அந்த படத்தை பாராட்டி நான் இந்த படத்துக்காக நான் ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனா இந்த படத்துல எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி பயங்கரமா ஹைப் கிரியேட் பண்ணிருக்காங்க. அது கூட இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல படம் ஒன்று வந்திருக்கு சார். அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் தியேட்டருக்கே வரலையா சார்? அவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 லட்ச ரூபா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து செலவு பண்ணி இன்ஃப்ளூயன்சஸ் மட்டுமே அந்த படத்தை போய் பார்த்து வியூஸ் வரா மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின். ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே கூட ரிலீஸ் ஆன 2 நல்ல படங்களை பத்தி தான் உயர்வா பேசியிருந்தாங்க. இவர் எப்பயுமே அவருக்காக மட்டும் பேச மாட்டாப்ல, எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கிறாப்ல. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன வேலையை பார்த்தாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். ஆனா ரிவ்யூவர்ஸ் அதை பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டா பண்ணலன்னு பேசுறாப்ல. ஆனா என் கண் கூடவே வந்து 2-3 ரிவ்யூவர்ஸ் அதுக்கு எப்படியெல்லாம் உருட்டினாங்கன்றதை நானும் பார்த்திருக்கேன். சொல்லக்கூடாது. என்னைக்குமே ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் அது நிறைய பேரோட உழைப்பு அது உள்ள இருக்கு. அது யாருக்காக நம்ம அந்த படத்தை எடுக்கிறோம்? நீங்களே பெட்டரா ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆடியன்ஸ்க்காக எடுக்கிறோம். ஆடியன்ஸ்ல எல்லாருக்குமே அந்த படம் பிடிக்கும் பிடிக்காதல ஒரு மேட்டரே கிடையாது. பட் இட் ஹாஸ் டு ரீச் ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்களே அந்த படம் ஒண்ணுமே இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்லும்போது எப்படி ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவான்? அவங்கள வர வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நீங்க எத்தனை நல்ல படத்துக்கு சின்ன படத்துக்கு ரிவ்யூ பண்றீங்க பிரதர்? நிறைய பண்றது நானே பாக்குறது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரிவ்யூ பார்க்க மாட்டேன் பிரதர். ஏன்னா எனக்கு ரிவ்யூ மேல நம்பிக்கையே கிடையாது பிரதர். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆடியன்ஸ் தான் பிரதர் எல்லாமே. இதே என்ன லேபிள்னு ஒரு சீரிஸ் பண்ணேன். அந்த சீரிஸ்ல ஒரு ரிவ்யூவர் என்ன சொல்றான், என்னடா இது ஒரே குழப்பமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்க்குறேன்னாப்ல, இல்லை நான் ரிவ்யூவே பார்க்கறது இல்லை, ஆடியன்ஸ் தான் என்னுடைய ரிவ்யூவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. நம்மளே கை தட்டினோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா லேபிள் சீரிஸ்ல ஒரு ரிவ்யூவர் என்னை பற்றியே ரிவ்யூ பண்ணுறான் அப்படின்ட்டு இருக்காப்ல. இதெல்லாம் பார்க்காம எப்படி இவர் வந்து பேசுறாப்லன்னு ஒன்றும் புரியலையே. வாங்க முழுசா கேட்டுருவோம். இந்த மாதிரி என்ன மகேந்திரன் இப்படி நடிச்சிருக்கான், ஓவரா நடிச்சிருக்கான், கெட்ட வார்த்தையா பேச நான் லிட்டரல் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். மனசு வலிக்குது மாமா. கிட்டத்தட்ட 6 மாசம் நான் பார்க்குற அம்மா கிட்ட எல்லாம் போய் நான் கேட்டேன், நான் இந்த மாதிரி அந்த சீரிஸ்ல கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன், உங்களுக்கு எப்படி இருக்குமா, உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு தப்பா தெரியல? அந்த அம்மா எல்லாருமே என்ன தெரியுமா சொன்னாங்க, 95% என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. தம்பி கோவம் வந்த கெட்ட வார்த்தை நம்ம வாயில வரும். அவங்க அவ்வளவு சிம்பிளா எடுத்துக்கிற ஒரு விஷயத்த நீங்க அது ரொம்ப தப்பா பேசுறீங்க. இல்ல இவர் பேசுறதே எனக்கு முதல்ல புரியல. ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சாப்ல. இந்த ரிவ்யூலாம் பெருசா சீரியஸா எடுத்துக்கிற ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரை பத்தி ஏதோ ஒரு ரிவ்யூவர் தப்பா சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக அதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு 6 மாசம் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இவர் ரிவ்யூ எடுத்து வந்திருக்காப்ல. ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூவர் ரொம்ப சீரியஸா எடுத்துப்பான் பாத்தீங்களா. அவன் கூட 6 மாசமா போயிட்டு ரிவ்யூ கேட்டிருப்பானான்னு தெரியல. ஆனா இந்த மனுஷன் ஹர்ட் ஆயிட்டாருன்றதுக்காக 6 மாசம் போய் ரிவ்யூ கேட்டிருக்காப்ல. இதுல வேற 95% இவருக்கு சாதகமா தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சிக்கி கொண்டான் மன்னா. அவர் சொன்னது என்னன்னா, இப்படிலாம் கெட்ட வார்த்தை பேச எந்த ஃபேமிலியில் அவருக்கு பிடிக்கும். ஸோ இப்படி இருந்துச்சு அந்த ஒரு நான் டேரக்டர் கிட்ட நான் கேட்டேன், என்னன்னா என்ன இப்படி பேசுறாங்க, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நாளைக்கு ஒரு ஆடியன்ஸ் அப்படி தான் பேசுவாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொல்றாரு, உண்மையான எமோஷன் இருக்கிறவங்க எப்படி கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தைலாம் தெரியும் அவனுக்கு. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல சார். எப்படி சார் கெட்ட வார்த்தை? உங்களுக்கு உடன்பாடு தேவையில்ல பிரதர். உங்க உடன்பாடுலாம் நமக்கு தேவையில்லை பிரதர். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளுங்க பிரதர். இல்லைன்னா மறுபடியும் போய் ஒரு 95 பேர்ட்ட கேட்பேன் பிரதர். 6 மாசம் ஆகும் பிரதர் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமா ஒரு மனுஷன் சீரியஸா பேசுறது. உடன்பாடு இல்லைன்னா அந்த மனுஷன் என்ன பாயிண்ட சொல்ல வராருன்னு கேட்கலாம்ல. உடனே கோவப்படுறாப்ல. ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து கொடுக்கட்டுமா? நீங்க ரிவ்யூ நீங்க மட்டும் தான் பண்றீங்க. நான் கேட்ட 95-100 பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்க, கோவம் தான் கெட்ட வார்த்தை வரதானப்பா செய்யும், அது தேவையில்லப்பா. அது வந்து நீங்க கேக்குற சில ஜனங்கள் தான் கெட்ட வார்த்தை பேசணும்ன்றதை நீங்க குளோரிஃபை பண்றீங்க. என்னையா கேள்வி கேக்குற? போங்க, நான் அழுதுருவேன். நீங்க கிட்டத்தட்ட என்ன சொல்றீங்க, அந்த அம்மா என்னை சப்போர்ட் பண்றாங்கன்றீங்க. பிரதர் இங்க பாருங்க பிரதர், கெட்ட வார்த்தை பேச நான் குளோரிஃபை பண்ணல. இதே போய் பாருங்க பிரதர். சார் 1 செகண்ட். சும்மா வாயில ஒரு கெட்ட வார்த்தை வரும், அந்த வார்த்தையை அவன் பாக்குறதுல ஒரு எமோஷனை தான் பாக்குறாங்க. சொல்ல முடியாது. நீங்க எப்படி நீங்க
மட்டும் சொல்லுவீங்க. 2 நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. டென்ஷன் ஆயிட்டேல்ல. அதாவது இந்த கோவத்துல பேசினா கெட்ட வார்த்தை மட்டும் கிடையாது, கண்டதையும் உளருவோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் மனுஷன் உளறிட்டு இருக்காப்பு. இத்தனைக்கும் இவர் நடித்த சீரிஸோடைய பேர் வந்து லேபிள். அது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஏரியாக்காரன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிளை குத்தாத, ஒரு 4-5 பேர் அப்படி இருக்கான்றதுக்காக எல்லாருமே அப்படி இருப்பான்ற மாதிரி நீ நினைச்சிக்காத அப்படிங்கிறத அந்த சீரிஸே சொல்ல வருது. கூட படிக்கிற பசங்கள்லேருந்து அவ்வளோ பெரிய ஆஃபீஸர் வரைக்கும் இந்த ஏரியாக்காரனா இப்படி தான் லேபிளை ஒட்டிடுறானுங்க. இதை மாற்றணும். ஆனா இவர் என்ன சொல்றாப்புல, ஒரு ஏரியா பேரை சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க எல்லாம் உண்மையான எமோஷனோட பேசினா கெட்ட வார்த்தையா தான் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி இவர் தான் இப்ப அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்களுக்குலாம் ஒரு லேபிள் குத்திட்டு இருக்காப்புல. இதே போய் பாருங்க பிரதர், சும்மா வாயில ஒரு கெட்ட வார்த்தை. அங்க எல்லாரும் அப்படி இல்ல மிஸ். பிரதர் ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மட்டும் சொல்ல முடியாது. கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்கன்றதை நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த படத்தோட பையனா தான நான் நடிச்சிருக்கேன். அது நான் சொல்ல முடியும் உங்ககிட்ட. கண்டுக்காத, ஃப்ரீயா விடுறா. எனக்கு அது புரியுது பிரதர், நீங்க ஒரு கேரக்டரா தான் வாழ்றீங்க, எனக்கு அது புரியுது. ஒரு ஆர்ட் ஃபார்மா நீங்க எவ்வளவு தூரம் வெளிப்படுத்த முடியுமோ அதெல்லாம் வெளிப்படுத்துறீங்க. வாங் சுரேஷ் லேபிள்டா. நீங்க சொன்ன இந்த வார்த்தை வந்து கரெக்டா இல்ல அப்படின்றது என்னோட கருத்து. கரெக்ட். அதாவது நீ அந்த ஏரியா பையனா இருந்திருக்கலாம், அந்த ஏரியா பையனுக்கு அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஒரு கேரக்டரா நீ நடிச்சிருக்க, அது எல்லாமே ஓகே தான். ஆனா அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து உண்மையான எமோஷன்ஸை வெளிக்காட்டும் போது இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான் தப்பு. அதை தான் அங்க இருக்கிற எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் கோவத்துல கெட்ட வார்த்தை மட்டும் கிடையாது, நம்மளே அறியாம நிறைய உளருவோம். இதுக்கு தான் அந்த மனுஷன் மாதிரி ரொம்ப நிதானமா அந்த கேள்வியை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு, கரெக்ட் நல்ல கேள்வி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா முடிஞ்சு போயிருக்கோம். இது சரியான கேள்விதான், அவ்வளவுதான். சரியான இதே போய் பாருங்க பிரதர், சும்மா வாயில ஒரு கெட்ட வார்த்தை. மிஸ்டர் சத்யமூர்த்தி அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, தவறான விஷயங்களை பெரிய ஹீரோக்கள் குளோரிஃபை பண்றப்பலாம் நீங்க கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்க. நீ என்ன கொஞ்சம் வரச்சிக்கையா. ஏன்னா இதை நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணங்காட்டி நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். நான் ஏன் பெரிய ஹீரோக்கள் படம் ஒரு எல்லை தாண்டி பேச முடியவில்லை அப்படிங்கிறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஒரு பெரிய ஹீரோ படத்தை நீங்கள் மனசுக்கு நேர்மையாக 100% உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுனீங்கன்னா 6 மாசம் நீங்க ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணணும். கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. மனுஷன் அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பேசிட்டு இருக்காப்ல, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இருங்க அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப ஷேர் பண்ணுவாரு. நான் எனக்கு நடந்தது சொல்றேன். நான் ஒரு பாயிண்ட்ல ஒரு பார்டர் வச்சுக்குவோம், இதை தாண்டினா பர்சனல் நிம்மதி போயிருது சார். எவ்வளவு டீப்பா போறாங்க. இதுதான் நேர்மையான பதில் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையான பதில். எனக்கு தெரிஞ்ச மனுஷன் இப்பதான் ரொம்ப நேர்மையான ஒரு பதிலையும் சொல்லியிருக்காப்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் வாங்கின அடி அப்படி. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது. அண்ட் இப்போ இந்த மனுஷன் சொன்ன பாயிண்ட் வந்து இவருக்கு மட்டும் தான் பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது, எல்லா ரிவ்யூவர்ஸ்க்குமே பொருந்தும். என்ன ப்ளூ சட்டை மாற மட்டும் அதுல வரமாட்டாப்ல, அவர் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாப்ல, எல்லாரையும் போட்டு வறுத்து எடுப்பாப்ல. அண்ட் ஒருவேளை நம்ம இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போல்டா சொல்லிட்டோன்னு வைங்களேன், கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு நீங்க காது கொடுத்தும் கேட்க முடியாது, கண்ணு கொடுத்தும் பார்க்க முடியாது. ஒய் பிளட் சேம் பிளட்ன்ற லெவலுக்கு தான் இருக்கும். அவங்கள ரீச் பண்ணா அடி விழுது, இவங்கள ரீச் பண்ணா அடி விழாது. அதனால நம்ம ஹலோ இவங்க அடி கரெக்ட்டா கட்டுட்டா. இல்ல ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு யதார்த்தம் தெரியாது. ஆமா, யதார்த்தம் என்னன்றது சாருக்கு தானே தெரியும். ஆனா அந்த மனுஷன் கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்விதான். பெரிய ஹீரோனா ஆடியன்ஸ் வந்து அடிப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்குது, அதனால நீங்க பாலிஸ்டா சொல்லிடுவீங்க, ஒரு பார்டர் தாண்டி பேச முடியாது. ஆனா அதுவே சின்ன சின்ன ஹீரோஸ்னா இஷ்டத்துக்கு பேசுறீங்களே, இது நியாயமானு கேக்குறாப்ல. நியாயமான கேள்வி தானே. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆக மொத்தத்துல ரிவ்யூவர்ஸ்க்கு ஆப்போசிட் சைடுல இருக்கவங்க என்ன கேட்க வராங்க அப்படின்னா, நீங்க எல்லா ஹீரோஸையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றதும் கிடையாது, எல்லா படங்களையும் ஒரே மாதிரி ரிவ்யூ பண்றதும் கிடையாது. பெரிய ஹீரோனா பார்டருக்கு முன்னாடி கொஞ்சம் பதுங்கிடுறீங்க, சின்ன ஹீரோனா கொஞ்சம் பார்டர் தாண்ட தானே செய்றீங்க. இந்த பார்ஷியாலிட்டி எல்லாம் இருக்கத்தானே செய்யுது அப்படிங்கிறது தான் கேட்கறாங்க. இதை யாரும் ரொம்ப ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரெடியா இல்ல. இங்க எதுவுமே மாறாது, இப்படியே தான் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நீங்க நான் சொல்ல ஒரு காரசாரமான ஒரு டிபேட்டை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நிறைய ஃபன்னியான மொமெண்ட்ஸ் இருக்கத்தான் செஞ்சிச்சு. அண்ட் 2 பேர் பேசத்தை வச்சு பார்க்கும்போது 2 பேர் சைட்லையுமே நியாயமான கேள்விகள் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்கவும் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கன்சா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ வீடியோ மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பாய் அண்ட் டேக் கேர். Ada